ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இஸ்ரேல் அப்டேட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்ட ரீதியாக சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது, பாலஸ்தீனியர்களை கொன்று குவிக்கிறது, இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இது அதாவது 1946 ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒரு வழக்கை தாக்கல் செய்தது. அந்த அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. சரிங்களா? இப்போ அதற்கான விசாரணை சர்வதேச நீதிமன்றத்தில் நேற்று வந்தது. அந்த விசாரணை பற்றி தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். விசாரணை காட்சிகளையும் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த வழக்கறிஞர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். இதனால் இஸ்ரேலுக்கு என்ன நடக்க போகுது, இஸ்ரேலுக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி வரப்போகுது, இஸ்ரேல் இதில் தப்பிக்குமா, இஸ்ரேல் என்னென்ன நரித்திட்டங்கள்லாம் போடும் அப்படின்றத விழா வாரியாக விளக்க போகிறோம். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வதேச நீதிமன்றத்தை பற்றியும் சர்வதேச நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி கொண்டு போகும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அஃபிடவிட் போட்டாங்க இல்லையா, அப்போ நம்ம நீதிமன்றத்திலலாம் போய் வழக்கு தொடர்ப்போம். அதுக்கு ஒரு டேட் போட்டு ஒரு நம்பர் போடுவாங்க. நம்பர் போட்டு ஒரு தேதி போட்டு விசாரிப்பாங்க. அந்த வகையில் நேற்று அந்த விசாரணை சர்வதேச நீதிமன்றத்தில் நம் நாட்டு நேரப்படி நேற்று காலை நடைபெற்றது. சரியா? இது அமெரிக்காவில் இருக்குது அந்த நீதிமன்றம். அது நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். சரியா? இப்போ இந்த விசாரணையில் என்ன நடந்தது அப்படின்னா, முதல் நாளில் பல்வேறு வாதங்களை தென்னாப்பிரிக்கா சார்பில் எடுத்து வைக்கப்பட்டது இஸ்ரேலுக்கு எதிராக. அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 23,000த்திற்கு மேற்பட்ட மக்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நான் பாயிண்டாக சொல்கிறேன், பட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருங்க. அதாவது இப்போ நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்க சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துருங்க. ஒரு சிறிய பார்த்தா தான் உங்களுக்கு அதோடைய ரியாலிட்டி தெரியும். அதை பார்க்கலாம். Madam President, distinguished members of the court, it is an honor and a privilege for me to appear before you today on behalf of the Republic of South Africa. I wish to express my gratitude to the court for convening this hearing on the earliest possible date to entertain South Africa's request for the indication of provisional measures in this matter. In our application, South Africa has recognized the ongoing Nakba of the Palestinian people through Israel's colonization since 1948. சார்பில் வழக்கறிஞர் என்றால் தென்னாப்பிரிக்கா சார்பிலான அதற்கு ஆஜராகி அதை பற்றி இந்த வழக்கை பற்றி எடுத்து சொல்லக்கூடியவர்கள். மற்றொரு பெண், அதாவது இவர் சர்வதேச நீதிமன்றத்தில் போன்ற வழக்காடக்கூடிய ஒரு வழக்கறிஞர்னு வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்றதை நம்ம பார்க்கலாம். Last Friday, and I quote, Gaza has become a place of death and despair. Families are sleeping in the open as temperatures plummet. Areas where civilians were told to relocate for their safety have come under relentless bombardment. Medical facilities are under relentless attack. The few hospitals that are partially functional are overwhelmed with trauma cases, critically short of all supplies, and inundated by desperate people seeking safety. A public health disaster is unfolding. Infectious diseases are spreading in overcrowded shelters as sewers spill over. இப்போ இந்த 2 பேர் வாதங்களை எடுத்து வைத்தது பார்த்தீங்க இல்லையா? இப்போ அடுத்த கட்டமாக இந்த பல்வேறு வாதங்கள் கேட்கப்பட்டு மீண்டும் வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இப்போ இதில் என்ன சொன்னாங்க, அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க, எதை முன்னிறுத்தி இது ஜெனோசைடு, அதாவது என்னென்னா இனப்படுகொலை அப்படின்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1946 ஒரு சர்வதேச சட்டம். அந்த சட்டத்தில் இஸ்ரேலும் கையெழுத்து போட்டிருக்கு, பல்வேறு நாடுகள் கையெழுத்து போட்டிருக்கு. அது ஐநாவால் உருவாக்கப்பட்டது. அது சர்வதேச நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த சட்டம் என்னென்னா, அதாவது இனப்படுகொலை, ஒரு இனத்தையோ ஒரு மதத்தை சேர்ந்தவர்களையோ ஒரு குழுவை சேர்ந்தவர்களையோ குறிப்பிட்டு அவர்களை தாக்கி அழிப்பதோ அவர்களை கொல்ல முயற்சிப்பதோ இனப்படுகொலை என குறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில் அதில் இருக்குது. அந்த வகையிலான ஒரு வழக்காக தான் இதை எடுத்து கொண்டு போயிருக்காங்க. இந்த வழக்கில் என்னென்னா, இவர்கள் என்ன வாதங்கள் எடுத்து வைக்கக்கூடும் பிற்காலத்தில். இப்போ என்ன எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையாக அதாவது பாலஸ்தீனில் உள்ள காசா, வடக்கு காசா பகுதியில் மட்டுமல்ல, தெற்கு காசாவும் சேர்த்து 23,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட 8,000க்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள், ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள்.
கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் வீடுகள் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 70,000 வீடுகள் மக்கள் வாழ தகுதி இல்லாத வகையில் அழித்தொழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஆதாரங்களோட அவர்கள் வந்து அந்த புகைப்பட ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்களோட கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 85% மக்கள் வடக்கு காசாவிலிருந்து அதாவது இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலைகளுக்கு அங்கே வந்து கிட்டத்தட்ட 85% அப்படின்னா ஒரு 15% பேர் தான் அதாவது வேறு வழியே இல்லாமல், வாழ வழி இல்லாமல் எங்கேயோ போகிறது மேலே ஏதோ அந்த இடிபாடுகளுக்குள்ளே படுத்துக்கலாம், எங்கிட்டோ இருந்துக்கிட்டு எதையோ சாப்பிட்டு பிழைச்சிக்கலான்ற மாதிரி மிக ஏழைகள் ஒரு 15%, அதாவது இங்கேருந்து போகக்கூட வழி இல்லாதவர்கள் 15% பேர் தான் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காசாவில் பார்த்தீங்கன்னா 21 லட்சம் பேர் பாப்புலேஷன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 15,000 ஒரு 30,000 பேர் 40,000 பேர் தான் அங்கே இருக்காங்க. மீதி எல்லாருமே 16 லட்சம் பேர், அதாவது 21 லட்சம் பேரில் 15% மட்டும்தான் அங்கே இருக்காங்க. சரிங்களா? 1.5-3 லட்சம். சரி, மீதி வந்து 17 லட்சம் பேர்கிட்ட இடம்பெயர்ந்து தெற்கு காசாவில் போய் நெருக்கடியில் சிக்கி அவர்கள் வாழ வழி இல்லாமல், உணவுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க அப்படின்றத எடுத்து வச்சுருக்காங்க இந்த நீதிமன்றத்தில். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காசாவில் எந்த இடமே பாதுகாப்பான இடம் கிடையாது. மருத்துவமனை, பள்ளிக்கூடம் உட்பட இந்த உலகத்தில் எதையெல்லாம் பாதுகாப்பான இடம், அங்கெல்லாம் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் என்று சொல்கிறோமா, அது மாதிரி எந்த இடமே காசாவில் இல்லைன்ற ஒரு பாயிண்ட்டையும் சர்வதேச நீதிமன்றத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒன்று இஸ்ரேல் சார்பில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இனப்படுகொலை இல்லை, போர், இது எங்களை பாதுகாத்து கொள்வதற்காக நாங்கள் நடத்தக்கூடிய தாக்குதல். எங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். 7ஆம் தேதி வந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால தான் நாங்கள் அதை போராட தொடுத்துருக்கோம். அதனால நாங்கள் எதிரிகளோட போராடுகிறோமே தவிர எந்த இன அழிப்பு, எந்த இனப்படுகொலையும் நாங்கள் செய்யலை அப்படின்ற வகையிலான வாதங்களை அவர்களை வைக்கக்கூடும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பாதுகாப்புக்கு தான் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோமே தவிர யாரையும் அழித்தொழிக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் தாக்குதல் நடத்தலைன்ற மாதிரியான பாயிண்ட்டுகளை இஸ்ரேல் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு கருதப்படுது வருங்காலத்தில். ஏன்னா இஸ்ரேல் தரப்பிலான விசாரணை இனிமேல் அடுத்த வாய்தால தான் நடக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா. இதுக்கு இடையில இவர்கள் என்ன அடுத்த வாதத்தை எடுத்து வைக்கலாம் அப்படின்றாங்க. இது இனப்படுகொலை தான் அப்படின்னு காட்டுறதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும் அப்படின்னு. ஏன்னா இது போராக தான் பார்க்கப்படும், இனப்படுகொலையாக பார்க்கப்படாது அப்படின்ற ஒரு இது இருக்குது. இடாமர் பென் அப்படின்றவர் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்காரு, வெளியில் பேட்டியும் கொடுத்துருக்காரு. என்ன போயிருக்காருன்னா, காசாவில் உள்ள அனைவருமே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் உட்பட எல்லாருமே தீவிரவாதிகள், அவர்களை அடியோடு அழிக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அந்த நாட்டோடைய அதிபராக இருக்கக்கூடிய ஐசக் அப்படின்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் தேதி நடந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, இஸ்ரேலில் நடந்த தாக்குதலுக்கு பாலஸ்தீனிய மக்கள் அனைவருமே பொறுப்பானவர்கள், எனவே அவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கள் அனைவரையும் தாக்கி அழிக்க வேண்டும் சொல்லி யார் சொல்கிறான்னா, இஸ்ரேலோட அதிபர். இஸ்ரேலோட அதிபருக்கு அவர் செல்வாக்கு இல்லை, நம்ம ஜனாதிபதி மாதிரி தான், டம்மி தான். ஆனால் பிரதமருக்கு தான் அதிகாரம். ஸோ அப்புறம் வந்து நெதன்யாகு சொன்ன சில விஷயங்களையும் வைத்துக்கொண்டு, அதே போல் அந்த நாட்டுடைய துணை சபாநாயகர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது எங்கன்னா அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர்கள் பாலஸ்தீனியர்களை வேரோடு அழித்து அவர்களை புல் பூண்டு இல்லாமல் அந்த இனமே வந்து இந்த பூமி பந்தில் அந்த காசா அப்படின்ற இடமே மேப்லேயே இருக்கக்கூடாத அளவுக்கு செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போது ஒரு இன மக்கள் தான் அங்கே வாழ்கிறாங்க. அவர்களை வந்து இந்த பூமி பந்தில் இந்த இதிலே வந்து அந்த காசான்னு ஒரு இடம் இருந்ததாகவே தெரியாத அளவிற்கு ஆக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கொன்றொழித்து அதை அப்படி டோட்டலாக காலி பண்ணணும் தானே அர்த்தம். ஸோ இந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு, இந்த மாதிரியான ஆதாரங்கள் அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், அவர்களுடைய அதிபர், அதுக்கப்புறம் ஒரு துணை சபாநாயகர் போன்ற பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னென்ன இன அழிப்பு குறித்து பேசியிருக்காங்களோ இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சிருக்கு தென்னாப்பிரிக்கா. எனவே அடுத்த வாய்தாவில் பார்த்திங்கன்னா இன்னும் பரபரப்பாக இந்த வழக்கு எடுத்து செல்லப்படும் அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, இப்போ இப்படிலாம் வாதங்கள் எடுத்து வைக்கப்படும். இந்த வழக்கு வந்து இன்று நாளையோட முடியாது, வருடங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வருடங்கள் ஆனால் இதுக்கு நியாயம் கிடைக்குமா, நியாயம் பிறக்குமா, பாலஸ்தீன மக்களுக்கு இந்த வழக்குனால எதாவது ஆகுமா அப்படின்னு பார்த்தா,
பொதுவாக சட்ட ரீதியாக பார்த்தா சர்வதேச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருந்ததுன்னா இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்கலாம். ஆனால் இஸ்ரேல் அதுக்கு அடங்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு உத்தரவை வந்து சர்வதேச நீதிமன்றமே போடுதுன்னு வைங்களேன், அந்த உத்தரவை வந்து இஸ்ரேல் பின்பற்றுமான்றது ஒரு சந்தேகம் தான். பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஐநா அதிகாரிகளுக்கே விசா மறுக்கப்பட்டு ஐநா அதிகாரிகளே இஸ்ரேலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன இஸ்ரேல் இவர்கள் சொல்வதை கேட்டு விடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இருந்த போதிலும் வேறு சில ஏஜென்சிகளை வைத்து இவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு இதற்கு தொடர்ந்து இது போன்ற இன அழிப்பு நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடாமல் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற ஒன்று தான் நடக்கும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக ஒரு ஆர்டர் படி நடந்துகிட்டு இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், உங்களுக்குமோ எனக்குமோ நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, பேப்பரில் படிக்கிறீங்க. ஏன்னா நானும் சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகள் என்ன சொல்கிறது, செய்திகளை என்ன போடுறது, அங்கே என்ன நடந்திருக்குன்ற வீடியோக்களை பார்க்குறோம், தினந்தோறும் அதை ஃபாலோ பண்ணுறோம் என்ன நடக்குதுன்னு. நமக்கே வந்து இவ்வளவு தெரியும் போது கண் முன்னாடியே எவ்வளோ அழிப்பு நடந்திருக்கு. அது அவர்கள் சார்பான பிபிசி, CNN போன்றவர்கள்லாம் இஸ்ரேலுக்கு முழு எதிராக போட மாட்டார்கள். அவர்கள் காட்டக்கூடிய காட்சிகளையும் போர் காட்சிகளையும் வைத்து பார்த்தாலே இது இன அழிப்பு, படுகொலை, இத்தனை பேர் செத்துருக்கான்றது நல்லா தெரியுது. ஆனால் இதை வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்களா அந்த சர்வதேச நீதிமன்றத்தில். அவங்ககிட்ட கொண்டு போய் இவங்க டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்களாம், அவங்க விசாரிப்பாங்களாம், அது வருஷக்கணக்காக இழுக்குமா, அதுக்கப்புறம் இஸ்ரேல் மேல் நடவடிக்கை எடுப்பாங்களாம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் காமெடியாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது சீரியஸாக எதுவும் நடக்குமான்றது நிச்சயமாக சந்தேகம்தான். இது பூராமே ஒரு கண்துடைப்பு நாடகமாக தான் நம்ம இது வந்து என்னுடைய சொந்த தனிப்பட்ட கருத்து. நம்ம பார்க்கக்கூடிய டிவியில் பார்க்குறோம், அதில் பார்க்குறோம், நேரடியாக பார்க்குற அவ்வளோ தூரம் தெரியுது. இதை வந்து இவர்களை விசாரணை நடத்தி அவர்களை கூப்பிட்டு விசாரித்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிற எல்லாமே பம்மாத்து வேலையாகத்தான் தெரிகிறது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இது எல்லாமே உலக திருடர்கள் எல்லாம் சிலர் சேர்ந்து ஒரு பக்கமும் ரெண்டு பக்கமாக பிரிந்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த திருட்டு வேலையை வந்து நாமும் நம்பிக்கொண்டு உட்காந்துருக்கோம். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்பித்தானே ஆகணும். அந்த இது சந்தானம் சொல்லுவாப்புல, எங்கள் பாட்டி வந்து முரத்தில் அந்த புளியை அடித்து விரட்டினாங்க, எங்கள் தாத்தா தான் அந்த புளியை பிடிச்சாருன்னு. இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்பலைன்னா சோறு போட மாட்டார், பரவாயில்லையா, இல்லைங்க நம்புகிறேன்ற மாதிரி தான் நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. எனவே அடுத்த ஒரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.